தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் துன்பம் மகிழ்ச்சியாக மாறும். இதுதான் ஆண்டவர் இன்று நமக்கு தரக்கூடிய ஒரு நற்செய்தியாக அமைகின்றது. நம்மிடம் இருக்கின்ற பொருட்களோ பொன்னோ செல்வமோ அல்லது நம்முடைய நண்பர்களோ உறவுகளோ நம்முடைய துன்பத்தை மகிழ்ச்சியாக மாற்ற இயலாது. ஒருவேளை அவர்களால் அவற்றை மாற்ற இயன்றாலும் அது நிலையான மகிழ்ச்சியாக நமக்கு இருக்காது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய துன்பங்களை, நம்முடைய துயரங்களை, நம்முடைய கவலைகளை, கண்ணீர்களை உற்று நோக்கி அவற்றையெல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றுகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியானது நீடிய காலம் நிலைத்திருக்கும் என்ற உண்மையை ஆண்டவர் இன்று நமக்கு சொல்லித் தருகின்றார். எனவே இந்த நல்ல நாளிலே நம்முடைய துன்பங்களை, கவலைகளை அந்த ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு நிறைவான நிலையான மகிழ்ச்சியை தந்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது திரு தாமஸ் சதானந்தம் அவர்களுடைய ஆண்டு இலைப்பாட்சிக்காகவும், அலெக்சாண்டர் ஞான பூசுமான், மரிய நாயகன், ஜெயபிரகாஷ், பாத்திமா மேரி, பிரான்சிஸ், அம்மா கண்ணு இவர்களுடைய ஆன்மீக இலைப்பாட்சிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கொரோனா நோயிலிருந்து மக்கள் விடுபடவும், நோய் முற்றிலும் அழியவும், அனைத்து அருட்பணியாளர்களும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு வாழவும், அனைத்து மரியாயின் சேனை ஊழியர்களும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு வாழவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திரு ஜோசப், திரு டாக்டர் ராஜன் இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு வாழவும், சிறப்பாக குடும்ப தலைவர் மற்றும் குடும்ப தலைவியினுடைய உடல் உள்ள சுகத்திற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திரு அமல் பி ராயன், பபியோலா, இருதயசாமி, ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரி இவர்களது ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களுடைய நித்திய இலைப்பாட்சிக்காகவும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்களுடைய இலைப்பாட்சிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திரு ஜென்கின்ஸ் பெர்னாண்டஸ், திரு சேவியர் தாமஸ், சிஸ்டர் பியாட்டினா மேரி, திரு இருதயசாமி இவர்களை ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணையான தூய்மையாரையும் வாழ்வுள்ள புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இறைவா உமது மக்களை உமது மீட்பில் பங்கு பெறச் செய்த நீ எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் ஆண்டவருக்குடைய உயிர்ப்பினை முன்னிட்டு நாங்கள் என்றும் மகிழ்ந்திருக்க செய்தருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழும் ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. இறை திருவசனங்கள் 1 முதல் 8 முடிய. அந்நாட்களில் பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே போந்து பகுதியில் பிறந்த அக்கிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கில்லாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார். அவர்கள் யூதர் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கிளவுதியு பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலிய நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள். கூடாரம் செய்வது அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலை செய்பவராதலால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ளச் செய்தார். ஷீலாவும் திமோத்தேயுவும் மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெசியா என்று யூதரிடம் சான்று பகர்ந்து வந்தார். அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்த போது அவர் தமது மேலுடையில் இருந்த தூசியை உதறி, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல. இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார். அவ்விடத்தை விட்டுவிட்டு கடவுளை வழிபடும் தீத்து யுஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார். அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்து இருந்தது. தொழுகை கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார். கொரிந்தியருள் பலரும் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். விட மாட்டேன்.
எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 16 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்லுகிறேன் என்றும் சொல்லுவதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்று பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு ஊரிலே ஒரு இளைஞன் ஒருவன் இருந்தான். அந்த இளைஞன் தன்னுடைய பங்கு கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலிக்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் ஒரு வயதான தாத்தாவை பார்த்து மிகவும் யோசிக்க ஆரம்பிப்பான். ஏனென்று சொன்னால் அந்த வயதானவர் மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த திருப்பலியிலும் திருப்பலி நிறைவடைந்த பிறகு மக்களோடும் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார். எனவே இவனுக்கு ஒரு ஆசை, ஒரு நாளாவது கண்டிப்பாக அந்த வயதான தாத்தாவிடம் சென்று அவருடைய மகிழ்ச்சிக்கான காரணத்தை என்னவென்று கண்டுகொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு ஒரு நாள் அந்த தாத்தாவை பார்க்க செல்கின்றான். அப்பொழுது அந்த வயதான தாத்தாவை பார்த்து இந்த இளைஞன் கேட்கின்றான், தாத்தா, உங்களுடைய இந்த மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்திற்கு காரணம் என்ன என்று கேட்கின்றான். அதற்கு அந்த வயதான தாத்தா தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு துண்டு சீட்டை எடுத்து கொடுக்கின்றார். எடுத்து கொடுத்து விட்டு அந்த தாத்தா சொல்கின்றார், உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் இதை மட்டும் உன்னுடைய பாக்கெட்டிற்குள் வைத்துக்கொள் என்று சொல்லி அனுப்பிவிடுகின்றார். அந்த துண்டு சீட்டிலே எழுதப்பட்டுள்ளது இதுதான்: கலங்காதே, கடவுள் உன்னோடு இருக்கிறார். தயங்காதே, கடவுள் உன்னை அன்பு செய்கிறார். மகிழ்ச்சியாயிரு, அவர் உன்னோடு இருக்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகின்ற அந்த வாழ்க்கை நிச்சயமற்றது. நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு செயல்களும், நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும், நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் எத்தகைய நிச்சயமுள்ளதாக இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. நம்முடைய எதிர்காலத்தை பற்றிய பயமும் அச்சமும் ஐயமும் நம்மிடையே மிகவும் தெளிவாக உள்ளத்திலே இருக்கின்றன. இந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளையும் சிந்தித்து பார்ப்பது மிகவும் நல்லது. இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள். சிறிது காலம் என்கின்ற சொல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலமுறை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே உபயோகிப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த சிறிது காலம் என்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இந்த சிறிது காலம் என்பது ஏதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நேரத்தை நமக்கு கொடுக்கிறார், அல்லது இந்த சிறிது காலமானது ஆரம்பமாகிறது, அது நிறைவு பெற்றுவிடும் என்று நமக்கு சொல்லித் தருகிறாரா என்று நாம் சற்று யோசித்து பார்த்தோமே என்றால் அது கிடையாது. மாறாக அவர் இந்த சிறிது காலம் என்பதை ஒரு அனுபவத்தின் வாயிலாக நமக்கு கொடுக்கின்றார். இந்த சிறிது காலம் என்பது ஒரு அனுபவத்தின் காலம். அந்த சிறிது காலம் என்பது மகிழ்ச்சியான காலத்திற்கு ஒரு முன்னோடியான ஒரு காலம். சிறிது காலம் நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், ஆனால் உங்களது அழுகையும் புலம்பலும் மகிழ்ச்சியாக மாறுகின்ற காலம்தான் இந்த சிறிது காலம். இயேசுவில் பிரியமானவர்களே,
இந்த சிறிது காலம் என்பது நம்முடைய கண்களுக்கு மிகவும் நீண்ட காலம் போன்று காட்சியளிக்கலாம். ஏனென்று சொன்னால் நம்மிடையே எப்பொழுது அழுகையும் புலம்பலும் கவலையும் கண்ணீரும் நமக்கு ஏற்படுகின்றதோ அந்த காலங்கள் எல்லாம் சிறிது காலங்களாக கடவுளுடைய பார்வைக்கு தோன்றினாலும் நம்முடைய கண்களுக்கு அது மிகவும் நீண்ட நாட்களாகவே மாதங்களாகவே அமைந்து விடுகின்றன. எனவேதான் நாம் ஆண்டவரை நோக்கி பல்வேறு நேரங்களிலே புலம்புகின்றோம், ஆண்டவரே இந்த காலம் எப்பொழுது ஒரு முடிவுக்கு வரும் என்று. இன்று ஆண்டவரும் நம்மை பார்த்து சொல்லுகின்ற பதிலும் இதுதான். உன்னுடைய வாழ்க்கையிலே வருகின்ற துன்பங்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலே வருகின்ற கவலைகளுக்கும் ஒரு எல்லை உண்டு. அது ஒரு சிறிது காலம்தான். இந்த காலத்திற்கு பின்பு எவ்வாறு ஒரு தாயானவள் குழந்தையை பெற்றெடுத்த பின்பு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களோ அதை போல மகிழ்ச்சி உங்களுக்கும் கிடைக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார். எனவே ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த வாக்குறுதியை நமதாக்கி கொண்டு நம்முடைய துன்ப காலங்களிலே அவர் மீது நம்பிக்கை கொண்டு நம்முடைய கவலைகளிலே எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்பு கொடுத்து வாழ்வதற்கு நாமும் முற்படுவோம். நாம் படுகின்ற இந்த துன்பங்கள் சிறிது காலங்கள் மட்டுமே, ஆனால் இதன் வழியாக நாம் பெறுகின்ற இன்பங்களோ பல நாட்கள் நிலைத்திருக்கும் என்ற மனநிலையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து பங்கு பெறுவோம். ஆமென். திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் அன்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான கல்வாரி பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் திருப்பலியின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் முதலையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்பு கொடுத்து
சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவர் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாற்றியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நிலை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்றைய திருப்பலியிலே நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும், கொரோனா தொற்று நோயினால் இறந்து போன ஒவ்வொரு நபர்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பிரிந்து செல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் எம் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் கவலைகளையும் கண்ணீரையும் மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஆண்டவர் இவர்தான். இவருடைய திரு விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுதியுள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாய் உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாம் என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருளடை
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.